ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கீங்க பசங்களா? ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன எக்ஸாக்டாக 1 மந்தில் நம்மக்கிட்ட வரப்போகுது. என்ன சார் இப்போ தான் வெயில்லாம் இருக்குது, ஸ்கூல்லாம் தள்ளிப்பட போகிறோன்னாங்க. அதெல்லாம் செய்வாங்க, செய்யாமல் கூட போவாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமை தள்ளி போட மாட்டாங்க. அதுவும் நம்ம இப்போது 8th-லேருந்து 9th போகிறோம், 9th-லேருந்து 10th போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வம்பு பிடிச்ச ஏறு பசங்களாவது. ஏன் சொல்லு, எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே குறுகுறுன்னு நம்மளை பார்ப்பாங்க. இப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. படிக்கிறோமா இல்லையா, ஒரு 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 ஃபோன் பார்த்துக்கினே இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டா போதும். அடுத்த வருஷம் பப்ளிக்கில் மட்டும் மார்க் வரலை இப்படிலாம். இவ்வளோ நாள் சிரிக்கும் போது கண்டுக்க மாட்டாங்க, இன்றைக்கி சிரித்தா எல்லாருக்கும் குத்து. புரியுதா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இப்பையிலிருந்தே நான் உனக்கு ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டு என் கூட படிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னைக்கு ஒரு டார்கெட் எடுத்துக்க போகிறோம். அந்த டார்கெட்டை இந்த வருஷம் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி காமிக்க போகிறோம். என்ன டார்கெட் தெரியுமா? அது என்ன ஆனாலும் சரி, ஸ்கூலில் என்ன எக்ஸாம் வச்சாலும் சரி, அதில் டோட்டல் நம்ம 490+ டச் பண்ணியே ஆகணும். சார் என்ன சார் விளாட்றீங்க, நான் 400 எடுத்ததில்லை யானேன் சார், 450 எடுத்ததில்லை யானேன் சார், அப்படிலாம் நீ நினைக்காத. நீ இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருக்கலாம். எங்கள் சேனல் நம்பி வந்துட்டல்ல யானேன் சார், நம்பி வந்துட்டல்ல, நான் உன்னை எடுக்க வைக்கிறேன். நீ வேணா பாரு, நான் சூப்பராக உனக்கு பக்காவாக இப்போ பிளான் போட்டு தரேன். அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். 30 days ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் மாசாக படிக்கலாம். நம்ம எங்கேயுமே நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம், ரிலாக்ஸாக ஜாலியாக படிப்போம். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு நமக்கு தெரியும். அதுக்கான ப்ராப்பர் நோட்ஸும் கிடச்சிரும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாரு. மொதல் விஷயம் நம்ம என்ன செய்யணும், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் நம்மளோட டார்கெட் 490+ இருக்கணும். நீங்கள் 9th படிக்கிறீங்கனாலும் 10th படிக்கிறீங்கனாலும் நமக்கு இதான் டார்கெட். சரியா? இப்போ எனக்கு இந்த டார்கெட்டை நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். சார் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் மட்டும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதான பெரிய விஷயம். அப்போது குவார்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2. சார் எனக்கு ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, மந்த்லி எக்ஸாம் தான் வைப்பாங்க. வச்சுட்டு போட்டோம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம கெத்தாக மார்க் எடுத்து காமிச்சிக்கினே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்கெல்லாம் மார்க் எடுத்தாதான் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு மார்க் வரும், ஆனுவல் எக்ஸாமில் நமக்கு மார்க் வரும். அப்போ இதை நம்ம நல்ல பிள்ளைங்களாம் என்ன செய்யணும், இப்போவே புரிஞ்சுக்கணுமா, இப்போவே அழகாக இதை ஃபாலோ பண்ணணுமா. ஸோ யார் யாரெல்லாம் என்னோட சேலஞ்சுக்கு ரெடியோ, சேலஞ்ச் 490+ அக்செப்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட் சேலஞ்ச் 490+ அக்செப்டட் அப்படின்னு அத்தனை பேருமே இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடு. முக்கியமாக உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நல்ல மார்க் வரும், இல்லைனா வராது அப்படி சொல்லி விட்ரு, பயமுறுத்தி விட்ரு. சரியா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட சொல்லு. ஓகே? இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஷெடியூல். என்ன ஷெடியூல்? நான் ஓகே ஒரு விஷயம் உங்களுக்காக, நான் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உனக்காக ஒன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட் மிட் டேர்மில் நீ நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. சரியா? அது என்னன்னா, June 3 ஆரம்பிச்சு, டேட்டு குறிச்சிக்கோ, ஜூன் மாதம் 3. சரியா? அன்னைக்கு ஆரம்பித்து டெய்லி நாங்கள் உனக்கு ஒரு பிடிஎஃப் கொடுப்போமா. அந்த பிடிஎஃபை டெய்லி ஒரு 1 hourலேருந்து 90 minutesக்குள்ளே நீ படிச்சிருவியா. அது பிரிண்ட் கூட போட்டு படிக்கலாம், சூப்பராக இருக்கும் அந்த பிடிஎஃப். சரியா? ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு பிடிஎஃப் டெய்லி நாங்கள் உனக்கு கொடுத்துட்டே வரப்போகிறோம். நீ எனக்கு என்ன செய்யணும்னா, அந்த பிடிஎஃப்ல இருக்கிறதெல்லாம் அன்னன்னைக்கு படிச்சுட்டே வரணும். அப்படி படிச்சுட்டே வந்தனா ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் நீ சூப்பராக மார்க் எடுத்துருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் ஃபுல்லாத்தையும் நாங்கள் அந்த பிடிஎஃப் மூலயமா உனக்கு கவர் பண்ணி கொடுத்துறோம். உங்களை நிறைய பேர்கிட்ட ப்ராப்பராக புக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நோட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், எல்லாருக்குமே இது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சண்டே ஆச்சுன்னா நாங்கள் ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஒன்று தரோம். நீ அதை டவுன்லோட் பண்ணி நீ டெஸ்ட்டை எழுதிப்பார். அதோட ஆன்சரும் அப்புறமா நாங்கள் தருவோம், நீ செக் பண்ணிக்கலாம், நீயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எவ்ரி சண்டே நாங்கள் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு, கம்பல்சரி கொஸ்டினுக்கு. ஏன்னா நமக்கு அதில் தானே மார்க் போகுது. அப்போ அதுக்குன்னே ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் தரோம். இந்த வாரம் ஃபுல்லாக படித்ததில் இருந்தால் இந்த கொஸ்டினும் வரும், சூப்பராக எழுதிடலாம். இப்படியே ஜூன் மாதம் ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி வீக் 3ஆம் தேதி ஆரம்பித்து நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரெயின் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அப்போ நீ டெய்லி இனிமேல் June 3லேருந்து என்ன செய்யணும், உன்னோட டாஸ்க் என்ன, ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வரும், வேதாந்தில் நமக்கு இன்றைக்கி என்ன பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த வீடியோலேயே அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறல்ல, இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அது டெய்லி அப்டேட் ஆகிடும். சரியா?
அப்போது அந்த பிடிஎஃபை நீ டவுன்லோட் பண்ணுற, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிக்கிற, சண்டே ஆச்சுன்னா டெஸ்ட் எழுதி பார்க்குற, அப்புறம் என்ன, நமக்கு லாபம் தான், மார்க் வந்துடும் ஜாலியாக. எஸ், தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. சரியா? இப்போது இதில் நம்ம தீமினல் பேட்சில் சேர்ந்துருக்க பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலதும் இருக்குது, கவலைப்படாத. ஏன்னா தீமினல் பசங்க நமக்கு முதல்ல கேள்வி என்ன வரும், யானியன் சார் இந்த ஷெடியூல் வந்து யூடியூப் பசங்க மட்டும் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை இப்போ நான் தீமினல் பேட்சில் சேர்ந்துட்டேன்ல நானும் இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு உனக்கு கேள்வி இருக்கும். தீமினல் பசங்க தாராளமாக இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத படிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் தீமினல் பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமில் நீங்கள் 490+ இல்லை 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் இது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்போம். புரியுதா? வி வில் கிவ் யூ எவ்ரிதிங். 500 எடுத்துடலாம். சரியா? உங்களுக்கு நிறையா ஸ்பெஷல் மேரத்தான் செஷன்ஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ், ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் எல்லாரை விட சூப்பராக மார்க் எடுக்கிறதுக்கு, எல்லாருக்கும் முன்னாடியே படித்து முடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே நம்ம பேட்சில் இனிமேல் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா? அப்போ ஸ்பெஷலாக உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கு ரிவிஷன் இருக்கும், புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸ்க்கு ரிவிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் பக்காவாக பிளான் பண்ணி படிச்சிடலாம். ஸோ தட் நம்ம அப்படியே இல்லை பேப்பர் வரும்போது இல்லை, நீ யோசிச்சு பாறேன், நம்ம 9th ஒரு பேச்சுக்கு 400 450 தத்தளிச்சுட்டு இருந்திருப்போம். ஒரு வாட்டி கூட 490+ எடுத்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி பேப்பரை வாங்கினா 499 497 500 அவுட் ஆஃப் 500. ஐ மீன் ஒரே பேப்பரில் அப்படி இருக்காது, எல்லாத்துலேயும் 100 வரும். சொல்கிறேன், ரேங்க் கார்டு வரும்போது அப்படி இருந்தால் எவ்வளோ மாதம் இருக்கும். இருக்க வச்சு காட்டுவோம். வி ஆர் ஹியர். நான் அவன் கூட நிற்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க அப்படின்னா உனக்கு ஒரு அண்ணனா நான் இங்கே நிற்கிறேன். சரியா? உனக்கு அக்காசா நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே நிற்பாங்க. எவ்ரி ஒன் வில் பி ஹியர். உன்னை சூப்பர் டூப்பராக படிக்க வைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணால் திரும்ப நமக்கும் நல்லது நடக்கும். நீயும் 4 பேருக்கு நான் ஷேர் பண்ணி விட்டால் தான் உனக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த படிக்கிறதுக்கான ஒரு இது ஐடியாவே வரும். புரியுதா? இல்லை நமக்கு அந்த படிக்கணுன்ற ஐடியாவே தள்ளி போயின்னு இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாமேன்ட்டு. ஏன்னா நம்ம ஷேர் பண்ணுறது இல்லை, அதனால தான். ஷேர் பண்ணு. சரியா? ஷேர் பண்ணனா கண்டிப்பாக அது நடக்கும். சார் இப்போ இந்த தீமினல் பேட்ச் பற்றி சொன்னீங்கல்ல, நான் வந்து தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணலாமா யானியன் சார் அப்படின்னா, எஸ், தீமினல் பேட்சில் நீங்கள் இப்பயுமே ஜாயின் பண்ணலாம். நான் வந்து 9th இப்போ 10th வந்துட்டேன், எனக்கு 10th 500 அவுட் ஆஃப் 500 வேணும் யானியன் சார். அப்போ தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோ. உனக்கு 1 இயருக்கு 2000 தான் ஃபீஸு. நீ யோசிச்சு பாரு. அப்போ ஒரு நாளைக்கு 5 ரூபாய் ஃபீஸ், அவ்வளோதான். நம்ம வெளியில் ஒரு டியூஷன் போகிறோம், எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க இன்றைக்கி. ஆனால் இதில் பாரு, உனக்கு எல்லா கிளாஸும் லைவாக நடக்கும். சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே. அச்சோ சார் எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குமே, அச்சோ சார் எனக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வைப்பாங்களே, பரவாயில்ல தங்கம், கிளாஸை ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் எங்கள் டாப்பர்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் பார்த்து எடுத்தவங்க தான். எல்லாருமே ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தா ஸ்டேட் ரேங்கை எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கணும்னா உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் நாங்கள் தான். சீரியஸ்லி. இது அப்போ தீமனலில் சேரலன்னா 500 அவுட் ஆஃப் 500 எடுக்க முடியாதா சார்? ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன். எடுக்கலாம்டா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீ கஷ்டப்பட்டு படித்து எடுக்கணும். இங்கே ஜாலியாக படித்து எடுத்துடலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ரிலாக்ஸாக ஜாலியாக நாங்கள் சொல்கிறது கேட்டு படித்தே உன்னால் 500 அவுட் ஆஃப் 500 எடுக்க முடியும். மேக்ஸு, சோஷியல், சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுக்கிறோம். இங்கிலீஷ் மீடியமும் எடுக்கிறோம், தமிழ் மீடியமும் எடுக்கிறோம். சரியா? இது 10th. நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா 9th இதில் சேர்ந்துடலாம். நீங்கள் 9th படிக்க பார்த்தே 9th + 10th தீமினல் பேட்சை ஜாயின் பண்ணலாம். இல்லை இப்போதைக்கு நான் 9th மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன், 10th அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. 9th மட்டும் இப்போவே தீமினலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, 9th நான் சேர போகிறேன் அப்படின்னா 1999 அதே ஃபீஸ் வரும். சரியா? 9th 10th ரெண்டுமே சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3999 வரும். ஓகே. ஸோ யார் யாருக்கெல்லாம் இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் இதில் சேர்ந்து சூப்பராக படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாருமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கண்டிப்பாக தீமினல் பேட்சில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா நான் உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த தீமினல் பேட்சை தான் நீ வேணால் பாரு, தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். நீ எந்த காலேஜ் போனாலும் எந்த ஸ்கூல் போனாலும் நான் தீமினல் அப்படி தான் எல்லா பசங்களுமே இருப்பாங்க. அப்போ உனக்கு ஒரு பாயிண்ட்ல இல்லை, ஐயையோ நம்ம முன்னாடியே சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு ஆகிடக்கூடாது. சரியா? நீ வேணா போய் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் எத்தனை பேர் நம்ம பசங்க இருக்காங்க அப்படின்னு பாரு. இன்றைக்கி ஊர் பேர் தெரியாமல் அங்கே போனவங்க எல்லாருமே என்ன ஆச்சு, ஒரே ரூம்மேட்ஸு, தீமினல் பேட்ச்மேட்ஸு, அப்படி ஆகி எல்லாருமே க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பராக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. நீயும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸில்
தீமினல் பசங்கடா அப்படின்ட்டு காலரை தூக்கி விட்டு போய் படிக்கணும் அப்படின்னா எஸ் கம் ஜாயின் அஸ். சரியா? ஆல் த பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். பாய் பாய்.